இதுல எனக்கு முன்னால சொன்னாங்க எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் என்று கேட்டாவே ஸ்டாலின் அலர்ந்தார், துடிக்கிறார். ஏன்னா எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. உண்மையா வாக்காளர் சந்தித்து அந்த வாக்களை பெற்று அவர் வெற்றி பெறவில்லை. அது சென்னை மாநகரம்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு எஸ்ஐஆர் பணி துவங்கப்பட்டு விட்டது. மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோட நிறைவு பெற இருக்கின்றது. அதே நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர், வார்டு செயலாளர் அத்தனை பேர் ஒருமித்த கருத்தோடு நாளை இறுதி நாள். அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை முறையாக அந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்தா இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இறந்தவர் வாக்களை நீக்கிறாங்க, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்திற்கு குடி போயிடுறாங்க. அவர் அந்த இடத்துல வாக்கு பதிவாகிறது. ஏற்கனவே இருக்கிற இடத்துல தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு பெயர் இடம்பெற்று வருது. அதை நீக்குவதில் என்ன தவறு? இரட்டை வாக்காளர், அதை நீக்குவதில் என்ன தவறு? ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார். இப்பொழுது என்னங்கிறாரு? திமுக காரர் விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டுமா? ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் செயல காட்டுறாங்க. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள வருவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் பத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 70,000 வாக்குகள் இன்றைக்கு அது விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதியிலும் 10,000 30,000 வாக்குகள் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர் வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இரட்டை வாக்காளர் நீக்கப்படுகிறது. அதே போல குடிபெயர்ந்தவர்கள், மாற்றிடத்துக்கு போனவர்கள் அதை கண்டறிந்து அவர் விடுவிக்கப்படுகிறது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் சுமார் பல லட்சம் பேர் விடுவிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுது. இதையெல்லாம் விடுவிக்கலனா அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் இப்படி போலி வாக்காளரை வைத்து அவள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் அலறாங்க, துடிக்கிறாங்க ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவு போட்டது. உடனே டெல்லிக்கு போறார். இதுல உங்களுக்கு என்ன பயம்? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டெல்லியில போய் மேல்முறையீடு செய்கிறீங்க. பிறகு அண்ணா நகர் சிறுமி உயர்நீதிமன்றத்தில் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது மாநில அரசுக்கு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அதனால அந்த சிறுமி அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம். அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் போறாங்க. அதோட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, அவருடைய உறவினர்கள் வழக்கு போடுறாங்க. அதை மாநில அரசு விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அதை எடுத்து டெல்லிக்கு போறாங்க. எவ்வளவு வெட்கக்கேடானது! ஆக யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதையெல்லாம் விசாரித்து உண்மை குற்றவாளிகளை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படும்.